பண்ணி என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? இது அப்பத்துக்கு. இது வந்து ஆக்சுவலாக அப்போ 2 விதமாக பண்ணலாம். பச்சரிசி ஊற வச்சு அவல் கலந்து அரைச்சி பண்ணுறது ஒன்று, அது கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து ஒர்க் பண்ணுறவா கார்த்திகைக்கு ஈவினிங் வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி. இது வந்து கோதுமை மாவு 1 கப்பு. 1 கப்பா 2 கப்பா? இந்த கப்பால் 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு அரிசி மாவு. 2 கோதுமை மாவு 1 மைதா மாவு கொஞ்சம் இது அதில் 2 கப்பு வெள்ளைத்தூள். கோதுமை மாவு அளவுக்கு வெல்லம். அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டு கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வெள்ளைத்தூள் அதில் போட்டு கரைச்சின்றணும். கரையணும். கரைச்ச உடனே இதை ஆட் பண்ணி கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறின உடனே பொரிச்சிடு அப்பமாக வாத்து எடுக்க வேண்டியதான். கரைச்சிக்கிறேன். ஆமாம், இது மாதிரி கரைச்சிக்கணும். ஆக்சுவலாக இதில் 2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துட்டோம், 2 கப்பு, 1 கப்பு மைதா, கொஞ்சோண்டு அரிசி மாவு விட்டு 2 கப்பு வெள்ளைத்தூள் எடுத்து அதை வெந்நீரில் சும்மா கரைச்சிட்டு வெல்லம் கரைஞ்ச உடனே அதை வடிகட்டிட்டு அதில் இந்த மாவை போட்டு இப்படி கரைச்சி வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊற வச்சுருக்கீங்களா? ஆமாம், 1 ஹவர். 1 ஹவர் ஊறணுங்கிறது இல்லை, 1/2 அன் ஹவரில் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த அப்பம் மட்டும் பஜ்ஜி மாதிரி 4 அப்படி போட முடியாது. 1 விட்டுட்டு அது கொஞ்சம் இப்படி மேலே இப்படி வந்த உடனே நல்லா குண்டா வருது. மேலே வந்து ஒன்று விடுறீங்களா? இன்னொன்று 2 தான் விட முடியும். நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் சாஃப்டாக இது மாதிரி இப்படி பஃபியாக வரும். சாஃப்டாக இருக்கும், அரைச்சி வாத்த மாதிரியே இருக்கும். சிகப்பாக இது இப்படி வரும். ஒன்றும் ஆகாது. இந்த நம்ம அரைச்சி பண்ணது கூட 3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். வேற இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இது உப்பி மேலே வந்த பிறகு இன்னொன்று விடணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இது மாதிரி எடுக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது தேங்காய் பல் கூட சொல்லி தேங்காய் இதை ஆட் பண்ண இது வந்து இது பண்ணணுன்னா ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் கலந்து தேங்காய் பல்லாக கீறி இதுக்குள்ளே போட்டும் வாக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.